ஒரு பொது அறிவிப்பு. இது தோசா அல்ல. கடைசியில் வரும் ஐ வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டு தோசை ரொம்ப சிம்பிள். 4 பொருட்கள் தான். அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், உப்பு. அவ்வளோதான். ஸ்பெஷல் ஃபார்முலா இல்லை, ரகசியம் இல்லை, கெமிஸ்ட்ரி லாப் கூட இல்லை. ஊற வைத்து அரைத்து தூங்கிடலாம். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். வீட்டில் தோசை பண்ணிட்டோம். இப்போ ஹோட்டலுக்கு போய் தோசை பண்ணலாமா? வாங்க போகலாம். அவங்க மாவே ஒரு ரகசியம்தான். என்னன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒன்று இருக்கும். டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த மாவில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. சரி, கிச்சனாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா, எப்பா என்ன வெப்பம்! என்னுடைய கை அவுஞ்சு போச்சு. ஒரே சூடு, வியர்வை, சத்தம். அது என்னமோ ஒரு அமைதியான வீடு மாதிரி இல்லை, ஒரு போர்க்களமாக தான் இருந்தது. பாவம் அந்த தோசை மாஸ்டர்கள் எல்லாம் எப்படிதான் ஒரு நாளைக்கு 1000 தோசை பண்ணுறாங்களோ. நான் 2 தோசை பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்பவே வெம்பி போயிட்டேன். ஸோ ஒரு தோசை கிழிஞ்சு போச்சு, ஒரு தோசை மயிரிழையில் தப்பித்தது. ஆனாலும் தோசையை ஒரு மாதிரி பண்ணிட்டேன். அந்த மாஸ்டர் என்கிட்ட வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருந்தார். வீட்டு தோசை அமைதி, தூய்மை, ஆறுதல். ஹோட்டல் தோசை நாக்கை கவரும், ஆனால் வீட்டு தோசை மனதை கட்டி பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பரிமாறுறேன்.